நெக்ஸ்ட் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா 2026 ஏப்ரல் மாத பலன்கள் பார்க்க போகிறோம். இந்த ஏப்ரல் மாதத்தில் பார்த்திங்கன்னா நம்முடைய சூரிய பகவான் ஆரம்பத்தில் மீன ராசியில் இருப்பார். அதுக்கு பிறகு 15ஆம் தேதிக்கு மேலே எங்கே வர்றாரு, நம்முடைய மேச ராசிக்கு வந்துடுவார். இந்த மேச ராசிக்குள்ளே சூரியன் வரும் காலம்தான் நம்ம என்ன பண்ணுவோம், தமிழ் புத்தாண்டாக கருதுவோம். அப்போ தமிழ் புத்தாண்டு துவக்கமே எங்கே வருது, நம்மளுடைய ஏப்ரல் மாதத்தில் தான் வருது. அப்போ இந்த ஏப்ரல் மாதத்தில் 12 ராசி அன்பர்களுக்கும் உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மேலும் நீங்கள் என்னென்ன விஷயங்களில் நீங்கள் வெற்றி பெற போகிறீங்க, இந்த மாதத்தில் நீங்கள் என்னென்ன விஷயங்களில் கொஞ்சம் நிதானமாக அல்லது கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி நம்ம தெளிவாக பேச போகிறோம். அதாவது பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த மாத பலன்கள் அப்படின்னு சொல்லி வச்சா ஃபஸ்ட்டு சூரியன், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா செவ்வாய், சுக்கிரன், சந்திரன், அதுக்கடுத்து குரு பகவான். நம்ம அதாவது மாதக்கோள்களான முடிச்சுட்டு சுக்கிரனை முடித்த பிறகு யார் பார்க்குறோம், நம்ம வருட கிரகங்களை பார்க்குறோம். குரு, சனி பகவான், ராகு பகவான். இந்த 9 கிரகங்களில் மேக்ஸிமம் 8 கிரகங்களை நம்ம மெயினாக எடுத்துக்கிறோம். சந்திரன் ஒரு மாதத்துக்கு 2.5, அதாவது ஒரு நாளைக்கு 2.5 நாளைக்கு ஒருக்க அவர் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசி போய்கிட்டே இருப்பார். அது தின பலன்களில் வந்துடும். அப்போ இந்த மாத பலனில் ஃபஸ்ட்டு பெஸ்ட்டாக எடுத்துக்கிறது சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன். இந்த கிரகங்களில் மையமாக வைத்து மற்ற ஏனைய கிரகங்களை உங்களுக்கு சப்போர்ட்டாக வச்சு தான் என்ன பண்ண போகிறோம், இந்த மாத பலனை எடுத்திருக்கோம். அப்போது உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கான ஒரு வாழ்க்கை பயணம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன அப்படிங்கும்போது, இந்த மாதம் சரியான பாதைகளை, தவறான விஷயங்களை விலக்கி விட்டுட்டு சரியான பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். இந்த மாதம் தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, புதிய புதிய திட்டங்களை உருவாக்குவீங்க. புதிய புதிய திட்டங்கள் என்ன பண்ணுவீங்க, செயல்படுத்துவதற்கான முயற்சி எடுப்பீங்க அப்படிங்க சொல்லலாம். நீங்கள் ரொம்ப நாளாக பல முயற்சி எடுத்துருக்கலாம், ஆனால் அந்த முயற்சியில் வெற்றி கிடச்சிச்சா அப்படின்னா வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருந்திருக்க சூழ்நிலை இருந்திருக்கும். ஸோ அந்த நிலை இப்போ என்ன பண்ண போகுதுன்னா மாறுது. நீங்கள் அப்படியே ப்ராப்பராக பிளான் பண்ணுவீங்க. இந்த இடத்துலேருந்து இங்கே போகணும், இந்த வேலையை முடிக்கணும், இந்த வேலையை முடிச்சு இங்கே வரணும், இதனால் இவங்களுக்கு நன்மை, இவங்களால் நமக்கு நன்மைன்னு பக்கா பிளான் போட்டு செய்யக்கூடிய ஒரு பக்கா மாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை செய்ய போகிறீங்க. எடுக்கிற முயற்சி எல்லாமே என்ன பண்ண போகுது, சரியான பாதையை நோக்கி போகுது. நீண்ட நாள் ஒரு நண்பரை பார்க்கணுன்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க. இந்த ஃப்ரெண்டை பார்த்துட்டா போதும், அவர் எல்லா வேலையும் செயல்படுத்துவார். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்கிறது ஓகே, ஆனால் இந்த நண்பருக்கு நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன், இந்த தோழியை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படி நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு எதிர்பார்ப்புடன் ஆர்வமாக இருந்த உங்களுடைய நட்பு உங்களை தேடி பேசக்கூடிய வாய்ப்பு. இல்லை மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறேன்னா, நம்ம தளபதி படத்தில் நம்மளுடைய ரஜினி சாரும் மம்முட்டின் சாரும் 2 பேரும் எவ்வளோ ஒரு இணைப்பிரியா நட்பில் இருந்தாங்களோ அவ்வளோ தூரம் பாசமாக இருந்த நட்பு சற்று விலகி இருந்திருக்கு. அந்த நட்பு மீண்டும் சேருமா, நண்பர்களுடன் மீண்டும் உங்களுடைய பயணம் தொடருமா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அந்த நீண்ட நாள் நட்பு மீண்டும் உங்களை தேடி பேசுவாங்க அப்படிங்கிறது உண்மை. வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உள்ள அழுத்தங்கள் குறையும். வீட்டுக்கே போய் ரொம்ப நாள் ஆச்சு, வீட்டுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றேன், வெளிநாட்டில் இருக்கேன், வெளி ஊரில் இருக்கேன், வெளி மாநிலத்தில் இருக்கேன், என் வீட்டுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றேன், ஆனால் வீட்டுக்கு போகவே முடியல, மனசுக்குள்ளே ஒரு வலி இருந்துக்கிட்டே இருக்குது. அம்மாவை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன், அம்மாவை போய் பார்க்கவே இல்லை, அம்மாவை பார்த்தா எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும், அப்பாவை பார்த்தா கொஞ்சம் சந்தோஷம் இருக்கும், ஆனால் பார்க்க முடியலங்கிற வலி இருக்குது அப்படின்னா உறுதியாக இந்த ஏப்ரல் மாதத்தில் நீங்கள் எந்த ஊரில் இருங்க, எந்த நாட்டில் இருங்க அப்படிலாம் கவலையே பட வேண்டாம். உங்களுடைய அப்பாவையும் அம்மாவையும் நேரடியாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும்.
கிரகங்கள் அதற்கான என்ன பண்ணுவாங்க, சூழ்நிலையை உருவாக்கி தருவாங்கங்கிறது உண்மை. உங்களுடைய பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம் இந்த மாதம் தான் கிடைக்க போகுது. இதில் நம்ம ஏற்கனவே சொல்லுவோம், தனுசு ராசி குழந்தைகள்னாலே அம்மா குழந்தை தான். என் அம்மா என் அம்மா என் அம்மா என் அம்மா 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 அம்மான்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் சில தனுசு ராசி குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அம்மாவுடைய அன்பு எதிர்பார்த்த அளவு கிடச்சிருக்காது. அம்மா வந்து உங்கள்கிட்ட என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள்கிட்ட சில விஷயம் சொல்லுவாங்க, ஆனால் உங்கள் கூட பிறந்த உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. உங்களுக்கு சரி இவன் தானே, இந்த பொண்ணு தானே அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, அசால்ட்டாக இருந்துருவாங்க. அப்போ உங்களுக்குள்ளே ஒரு வழி வரும். அக்காவுக்கு கொடுத்த ஒரு மதிப்பு, தங்கச்சிக்கு கொடுத்த மதிப்பு, அண்ணனுக்கு கொடுத்த மதிப்பா, தம்பிக்கு கொடுத்த மதிப்பை ஏன் எனக்கு கொடுக்க மாட்டீங்க, நான் உங்கள் மேலே அன்பு வச்சுருக்கேன்ல, ஏன் எனக்கு காட்ட மாட்டீங்கன்னு ஒரு ஏக்கம் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த வாய்ப்பு ரொம்ப அதிக அழுத்தத்தை கொடுத்துக்கிறதுக்குன்னா அது ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக அந்த அழுத்தம் விலகி உங்களுடைய அம்மா உங்களை புரிந்து கொண்டு உங்கள் மேலே அன்பு செலுத்துவதற்கான ஒரு சூழ்நிலையை கிரகங்கள் உருவாக்கி தருதுங்கிறது உண்மை. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை ஏதாச்சும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, அதனால் ஏதாவது டிப்ரெஷனில் இருக்கீங்க அப்படின்னா அந்த ஆரோக்கியத்தில் பெரிய மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க, பெரிய முன்னேற்றத்தை சந்திக்க போகிறீங்க அப்படின்னு உறுதியாக சொல்லலாம். அதே போல் தனுசு ராசி என்பவர்களுடைய வேலையில் உள்ள பிரச்சனை சரியாக போகுது. புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வேலை வாய்ப்புகள் மூலமாக உங்களுக்கான ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு மதிப்பையும் மரியாதையும் பெற போகிறீங்க. உங்களுடைய சொந்த தொழிலில் உங்களுக்கான அங்கீகாரம் இந்த மாதத்தில் கிடைக்கப் போகுது என்பது உண்மை. உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது பிரச்சனைகள், ஏதாவது வில்லங்கள், ஏதாவது ஒரு குழப்பம் இருக்குன்னா இந்த ஏப்ரல் மாதம் முதல் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் நீங்கள் சந்திக்க போகிறீங்க. உங்களுடைய பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிரகங்கள் கொடுக்க போகிறது என்பது உண்மை. அப்போ நீங்கள் எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம், தெளிவான முடிவு. இந்த முடிவில் யார்கிட்டையும் போய் கருத்துக்கள் கேட்கக்கூடாது. நீங்கள் எடுத்த முடிவு உங்களுக்கு சரின்னு சொல்லி பட்டுச்சுன்னா, உங்களுடைய உள் மனசுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா, யார்கிட்டையும் எந்த கருத்தும் கேட்காமல் தெளிவான முடிவில் தெளிவாக இருந்தீங்கன்னா வெற்றி. தெளிவான முடிவில் குழப்பத்தை கொஞ்சம் உண்டு பண்ணிங்கன்னா தடுமாற்றம் என்பது ஏற்படும். ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் கவனமாக இருங்க. உறுதியாக தனுசு ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் எல்லா விதமான விஷயங்களிலும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தன பாக்கியங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை.